Welcome to the Kisan. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க. அதில் ஒரு லேடி தான் பேசுனாங்க. அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி ஃபோன் ரொம்ப கம்மியான விலைக்கு ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோனோட ஒரிஜினல் ப்ரைஸ் 10,300ன்னு சொன்னாங்க. அவங்களோட ஆஃபர் ப்ரைஸ் 3,500ன்னு சொன்னாங்க. சரி, நானும் வாங்கலான்னு யோசிச்சுட்டு வாட்ஸ்அப்புக்கு நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் எனக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் ஒரு 4 மாடல் ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பி விட்டாங்க. எனக்கு ஒரு டவுட் வேறு இருந்துச்சு, எப்படி இப்படி லோ ப்ரைஸில் இப்படி கொடுப்பாங்கன்னுட்டு நான் என்ன பண்ணேன், ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஷோரூமுக்குலாம் நேரடியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடையாது, கேஷ் ஆன் டெலிவரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் பேசினாங்க. பேசும்போது, நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி நாங்கள் பண்ணுறோம், ஆனால் நாங்கள் பார்சல் பிரித்து பார்த்துட்டு தான் வாங்குவோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கும் அவங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோனை பிரித்து பார்த்துலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வேணால் ஃபோனில் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கிறோம் நீங்கள் பிரிக்கிற வரைக்கும் அப்படின்ற மட்டும்தான் சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு, நாங்கள் ஃபோன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணது தான். இந்த ஃபோன் வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச்சு, அப்புறம் ஹெட்ஃபோனு இதெல்லாம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதனோட ஃபோட்டோஸும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. அவங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணது தான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறதுல. நல்ல வேலை நான் வாங்கலை. தயவு செஞ்சு நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருங்க, வாங்கிடாதீங்க ஃபோன்ஸ் எல்லாம். மறக்காமல் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.